வணக்கம், நான் உங்கள் கேப்டன் இனோ. நம்ம இந்த வீடியோவில் மிட் வாட்டர் பெல்லாஜிக் ட்ராலர் டோரை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ட்ராலர் டோர் வந்து யூரோப் கண்ட்ரியிலிருந்து உருவாக்கப்பட்டது. இதோடைய வெயிட் வந்து 180 கிலோ வெயிட்டில் 1.3 மீட்டர் அளவில் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த ட்ராலர் டோரை வந்து நம்ம மீனவர்கள் வந்து போர்டு பலகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். அதாவது போர்டு பலகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் இப்படி நம்ம பேர்கள் வச்சுருக்கிறோம். இந்த போர்டு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த போர்டுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஏன் இந்த டால்ஃபின் போர்டு அப்படி பேர் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டால்ஃபின் ஃபிஷ் வந்து தண்ணிக்கு மேலே வந்துக்கிட்டு கீழே போகும், மேலே வந்துட்டு கீழே போகும். அப்படி ரெண்டு விதமாகவே அந்த டால்ஃபின் ஃபிஷ்ஷு தண்ணிக்கு மேலேயும் வரும், கீழே போகும். அதே மாதிரி இந்த போர்டு வந்து மிடில், அதாவது தண்ணிக்கு மேலேன்னா தண்ணிக்கு மேலேலாம் வராதுங்க, தண்ணிக்கு உள்ளாடி தானே மிடில் வரும், நடுக்க அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்ல போனால் நடுகால வரும். அப்போ நடுகால வரக்கூடிய மீன்களை நமக்கு பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த போர்டுனால. பாட்டத்துலேயும் நம்ம அதாவது நார்மலாக தொழில் செய்யக்கூடிய அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ ரெண்டு விதமான மீன்களை பிடிக்கிறது, அதாவது தொழில் செய்கிறதுக்கு இந்த போர்டால் நமக்கு உதவி இருக்கும். அப்போ இந்த ரெண்டு விதமான உதவினால் எந்த விதமான மீன்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த போர்டை வந்து நாங்கள் இப்போ வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த போர்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பரை கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எஸ்சி ஃபிஷிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி மூலமாட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கலாம். இந்த போர்டு கூட உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால், இந்த போர்டை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயம் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் அதுக்கு விளக்கம் தர தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.